மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். ஆஹா, இதுதான் என் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் யார் ஒருத்தர் அரசியலுக்கு வந்தாலும் பாஜகவை பொழந்து கட்டிட்டு தான் அவங்க அரசியல் களத்துக்கே வராங்க. பாஜகவுடைய மத வெறுப்பு கொண்ட அரசியலை எதிர்த்துட்டு தான் அவங்க களத்தையே வந்து சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ நடிகர் விஜயோட இந்த அரசியல் முதல் மாநாட்டில் விஜய் என்ன பேச போறாரு, விஜயோட அரசியல் கொள்கை எதை நோக்கி பயணிக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்திருந்த நேரத்தில் பிளவுவாத அரசியல், பிளவுவாத சித்தாந்தம், இதுதான் என்னோட முதன்மை எதிரி. இங்க பாஜக எந்த ஒரு அரசியல் அடிப்படையாக கொண்டிருக்கோ அந்த பிளவுவாத அரசியல் தான் என்னோட முதல் எதிரி அப்படின்றத விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல சொல்லிட்டு, இப்படி நான் பேசுறதால ஒரு கூட்டம் இந்த இடத்துல கதறும், இன்னும் நல்லா கதறட்டும் அப்படின்னு சொல்லி பாஜகவை மொத்தமா கதற விட்டுருக்காப்புல. அதிலும் குறிப்பா நடிகர் விஜய் அந்த மேடை நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே திருக்குறானை தன்னோட கையில வாங்கினாரு. அதே மாதிரி போகும்போதும் அந்த திருக்குறானை ரொம்ப பத்திரமா திரும்ப ஒரு கொண்டு போகக்கூடிய அந்த காட்சியை பார்த்துட்டு உண்மையிலே சங்கிகளுடைய கதறல் சத்தம் இந்த இடத்துல பெரிய அளவில் கேட்டுட்டு தான் இருக்கு. நடிகர் விஜய் தன்னோட கட்சிக்கான அறிவிப்பு கொடுத்ததுல இருந்து அவர் கொடி அறிமுகப்படுத்தக்கூடிய நேரத்துல இருந்து நம்ம பேட்டை டிவி சார்பில் ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருந்தோம். விஜய் கண்டிப்பா பாஜகவுடைய அரசியலை நோக்கி போக மாட்டாரு, பாஜகவை எதிர்ப்பு அப்படிங்கிறதுல இந்த தமிழ்நாடு மக்களின் பக்கம் எப்பவுமே நிப்பாரு, நம்ம நம்பலாம்னு சொல்லி நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தோம். ஆனா ஒரு சிலர் கமெண்ட்ல தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்க, என்ன பாய் நீங்க அந்த காலத்து விஜய் ரசிகர் போல இருக்கு, விஜய் கட்சியில இருந்து ஏதாவது வாங்கிட்டீங்களா அப்படி இப்படி சொல்லி தொடர்ந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. நம்ம திமுக நல்ல விஷயங்கள் செய்யும் போது நம்ம அதை பாராட்டி போடும்போது பாய் ஊபிஆர் போறோம் 200 ரூபா வாங்குறாரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கேட்பாங்க. அந்த மாதிரி விஜய் கட்சியை பத்தி நம்ம ஏதாவது பேசும்போது பாய் விஜய் கட்சியில சேர்ந்துருவார் போல இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு விஜய் பேசின பேச்சை பார்த்தோன்னே நிறைய பேர் அந்த ஸ்பீச் போயிட்டு இருக்கும்போது எனக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க, பாய் விஜய் செம்மையா பேசியிருக்காப்புல, சங்கிகளை போட்டு பொழந்து தள்ளியிருக்காப்புல, உடனே வீடியோ போடுங்க பாய் சொல்லி மெசேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு விஜய் உண்மையில இந்த இடத்துல தரமா பேசியிருக்கிறாரு. பிளவுவாத சித்தாந்தம், வர்ணாசிரம சித்தாந்தம், மக்களை வந்து மதத்தால கூறு போடுறது, மக்களை சாதியால கூறு போடுறது, இதுதான் நம்மளோட முதன்மை எதிரி அப்படின்றத விஜய் அந்த இடத்துல ரொம்ப ஆழமா அந்த இடத்துல பதிவு செஞ்சாரு. இப்போ அந்த மாநாடு ஆரம்பிக்கும் போது நடிகர் விஜய் உள்ள என்ட்ரு ஆகும் போதே ஒரு ரேம்ப் வாக் ஒன்று பண்ணாரு. அந்த மக்களுடைய பிரம்மாண்ட வரவேற்புல ஒரு பெரிய ஒரு ரேம்ப் வாக் ஒன்று நடத்தினாரு. அதுக்கடுத்து மேடையில போய் நின்றதுக்கு அப்புறமே மேடையில பெரிய அளவுல யாருமே ஏத்தல, ஒரு 4 பேர் மட்டும் தான். புஷி ஆனந்த் இருந்தாரு, இன்னும் அவங்க கட்சியோட அந்த பொருளாளர் ஒருத்தர் இருந்தாரு, அப்புறம் ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் அந்த தாஹிரா, அவங்க ஒரு முஸ்லீம் பெண்மணி, அவங்க அந்த இடத்துல வச்சிருந்தாரு விஜய். மொத்தம் இந்த 4 பேர் மட்டும் தான் மேடையில் இருந்தாங்க. மேடையில நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது விஜய்க்கு நினைவு பரிசு அந்த இடத்துல கொடுத்திருந்தாங்க. வந்து அதுல பகவத்கீதை ஃபர்ஸ்டா வந்து நினைவு பரிசா கொடுத்தாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒரு அரசியல் செஞ்சிருந்தாங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே விஜய் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்றாரு, ஆனா விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லல அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை. விஜய் வந்து இந்துக்களின் எதிரி, இவர் ஜோசப் விஜய் ஆச்சே, கிறிஸ்தவர் ஆச்சே, அதனால இந்துக்களின் எதிரி அப்படின்னு சொல்லி பாஜக இங்க ஒரு அரசியல் செஞ்சாங்க. அதனாலே நடிகர் விஜய் அந்த இடத்துல ஆரம்பிக்கும் போதே முதல் நினைவு பரிசா பகவத்கீதையை அந்த இடத்துல வாங்கினாரு. அதாவது சங்கிகளோட பொய் பிரசாரத்தை அங்க ஃபர்ஸ்ட் அடிச்சு காலி பண்ணாப்புல. அதுக்கடுத்து திருக்குறான் அதுக்கு அடுத்து அன்பளிப்பா கொடுக்கப்பட்டுச்சு. திருக்குறான் ஒருத்தர் உமர்னு சொல்லி யாரோ ஒருத்தர் வந்து கொடுத்தாரு. அந்த திருக்குறானை ரொம்ப மரியாதையா வாங்கி ரொம்ப பவ்யமா வாங்கி அந்த இடத்துல விஜய் அந்த இடத்துல வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் 3வதா பைபிள் நினைவு பரிசா கொடுக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் இந்த நினைவு பரிசுகள் எல்லாம் கொடுத்து முடிச்சு, அதாவது நான் எல்லாருக்குமான அரசியலை தான் செய்யறேன், மத பாகுபாடு இல்லாம எல்லாருக்குமான ஒரு அரசியலை தான் நான் முன்னெடுத்து செல்றேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை விஜய் பதிவு செஞ்சாரு. அதுக்கடுத்து விஜய் வழக்கமா, ஏன்னா பொதுவாகவே விஜய் ஆடியோ லான்ச்சில் பேச ஆரம்பிச்சாலே விஜயோட பேச்சு எல்லாருக்கும் பெரிய அளவில் எதிர்பார்ப்பாங்க, டிவியில் விவாதம் நடத்தக்கூடிய அளவுக்கு போவோம். இந்த இடத்துல விஜய் முதல் முறை அரசியல் பேச போறாரு, என்ன பேசுவாருன்னு சொல்லி எதிர்பார்க்கும் போது விஜய் உண்மையாலே ஒரு பாயிண்ட கூட மிஸ் பண்ணல. இங்க என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே அதுல பேசிட்டாரு அப்படின்ற அளவுக்கு அவ்வளவு தரமா அந்த பேச்சு இருந்தது. அங்க குறிப்பா விஜய் வந்து பெரியாரை முன்னிறுத்தினார் பாருங்க, அதுதான் அங்க ஹைலைட். ஏன்னா அங்க எந்தெந்த தலைவர்கள்லாம் எங்களுக்கான வழிகாட்டி, யாரு எங்களோட கொள்கைக்கான வழிகாட்டி யாரு அப்படிங்கிற அறிமுகப்படுத்தும் போது அதுல முதன்மையா பெரியாரை தான் அங்க விஜய் முன்னிலைப்படுத்தினாரு. பெரியாரோடைய வழிகாட்டல் படி எங்களுடைய கொள்கை, பெரியாரோட பகுத்தறிவு சிந்தனை படி நாங்க வழி நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஒரு பெரியாரை எல்லா இடங்களிலுமே முதன்மையா பெரியார் அந்த இடத்துல முன் வச்சிருந்தாரு. இப்படி நம்ம பெரியாரை முன்னிறுத்தும் போது இங்க ஒரு கூட்டம் பெரியார் மேல பெயிண்ட் டப்பா தூக்கிட்டு ஒரு கூட்டம் வரும். அதாவது சமீபத்தில் பார்த்தோம்னா பெரியார் மேல காவி சாயம் பூசுறதுக்காக பாஜக நிர்வாகிகள் வந்தாங்க. எங்கெல்லாம் பெரியார் சிலைகள் இருக்கோ அது மேல காவி சாயம் பூசி பெரியார் அவமதிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வந்துச்சு. அதையும் இந்த இடத்துல விஜய் மென்ஷன் பண்ணாரு. பெரியார் நம்ம பெரியாரை முன்னிறுத்தும் போது, பெரியாரோட பகுத்தறிவு சிந்தனை நம்ம முன்னிறுத்தும் போது ஒரு கூட்டம் பெயிண்ட் டப்பா தூக்கிட்டு வரும், அந்த கூட்டம் நல்லா கதறட்டும்னு சொல்லி தொடர்ந்து கேப் கிடைக்கும் போதெல்லாம் பாஜகவையும் சங்கிகளையும் விஜய் இந்த இடத்துல கதற விட்டுக்கிட்டே இருந்தாரு.
அதே நேரத்தில் விஜய் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக அந்த இடத்துல சொல்றது பார்க்க முடிஞ்சு. அதாவது பெரியாருடைய பகுத்தறிவு சிந்தனை, பெரியாரோட இந்த சமூக நீதி சிந்தனை இதை நாங்கள் பின்பற்றுறோம். ஆனால் பெரியாரோட கடவுள் மறுப்பு அப்படின்ற விஷயத்துல நாங்கள் மாறுபடுறோம். இந்த இடத்துல அண்ணாவுடைய பேச்சை நாங்கள் ஃபாலோ பண்றோம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணாவுடைய சித்தாந்தத்தை ஃபாலோ பண்றோம். யார் வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் அவங்க வழிபடலாம். எல்லாரோட வழிபாடுக்கும் நாங்கள் உரிமை கொடுப்போம். யாரோட வழிபாடு விஷயத்துல நாங்கள் தலையிட மாட்டோம். எல்லாருக்குமே வழிபாட்டுக்கான எல்லா உரிமைகள் இருக்கு. கடவுள் மறுப்பு அப்படின்ற இடத்துக்கு நாங்கள் வரமாட்டோம். எல்லாருக்குமே சமூக நீதி அவரவருக்கான உரிமை இங்கே கொடுக்கப்படும். வழிபாடோட விஷயத்தில் நாங்கள் எந்த தலையிடம் இருக்காதுன்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு செஞ்சாங்க. அதாவது பெரியாரோட பகுத்தறிவு சிந்தனை ஏற்றுப்போம், ஆனால் வழிபாடுன்னு வரும்போது அவங்கவுங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையை நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரோட நம்பிக்கைக்கும் ஒரு நல்ல ஒரு உரிமையை கொடுத்து அந்த பேச்சை ஆரம்பிச்சிருந்தாரு. அதுக்கடுத்து காமராஜரை பற்றி பேசினார். காமராஜர் எங்கள் கொள்கைக்கான ஒரு வழிகாட்டி, முக்கியமாக அம்பேத்கர் எங்கள் கொள்கைக்கான முக்கியமான ஒரு வழிகாட்டி. அம்பேத்கருடைய சொல்படி, அம்பேத்கருடைய கொள்கையின்படி நாங்கள் எல்லாருக்குமே சமூக நீதி, எல்லாருக்குமே சமநீதி அப்படின்ற அந்த சித்தாந்தத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணாரு. இங்கே அம்பேத்கர் நாங்கள் சொல்லும் போது ஒரு கூட்டம் கதறிட்டு நிற்கும். ஏன்னா அம்பேத்கர் எல்லாருக்குமே சமநீதி சமூக நீதினு பேசிட்டு இருந்தாரு. இங்கே ஒரு கும்பல் மக்களை பிளவுபடுத்திய ஒரு அரசியல் செஞ்சுட்டு நீ மேலே நான் கீழேன்னு சொல்லி அரசியல் செய்தல, அந்த கும்பல் எல்லாம் இங்கே கதற செய்யும். நல்லா கதறட்டும், நம்ம அம்பேத்கருடைய அந்த கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி இங்கேயுமே, அதாவது கேப் கிடைக்கிற இடத்துல எல்லாமே பாஜக RSS உடைய இந்த சித்தாந்தத்தை நோக்கி தான், வெறும் பாஜகவுடைய அரசியல மட்டும் இல்ல, பாஜகவுடைய சித்தாந்தம் RSS சித்தாந்தத்தையுமே கேப் கிடைக்கிற இடத்துலலாம் விஜய் நல்லா போட்டு தாக்கிட்டே இருந்தாப்புல. அடுத்து விஜய் வச்ச அந்த முக்கியமான பாயிண்ட், இதுதான் இந்த மாநாட்டோடைய மொத்த நோக்கம்னே சொல்லலாம். இந்த இடத்துல எங்களுடைய அரசியல் எதிரிகள் யாரு அப்படின்ற விஜய் சொல்லும் போது இதுல 2 எதிரிகள். முதல் எதிரி பிளவுவாத சக்திகள். யாரெல்லாம் இங்க மக்களை வந்து மதத்தால கூறு போடுறாங்களோ, ஜாதியால இங்க யாரெல்லாம் கூறு போடுறாங்களோ, அந்த பிளவுவாத சித்தாந்தர்களை அவங்க தான் எங்களுடைய அரசியலுக்கான முதன்மை எதிரி அப்படிங்கிறத, அதாவது பாஜகவுடைய அரசியல் தான் எங்களோட முதன்மை எதிரி அப்படின்றதுல இந்த இடத்துல விஜய் தொடர்ந்து அவரோட பேச்சு முழுக்கவே இந்த பிளவுவாத அரசியலை மட்டுமே மையமாச்சாரு. மக்களை ஜாதியால, மதத்தால, இனத்தால, மொழியால யாரெல்லாம் இங்க கூறு போடுறாங்களோ அந்த பிளவுவாத அரசியல் எங்களோட முதன்மை எதிரி அப்படின்றதையுமே அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இவங்க தான் முதல் எதிரி அப்படின்றத, குறிப்பா ஒன்றியம், மத்திய என்ற வார்த்தையால சொல்ல, மத்திய அரசு அப்படிலாம் சொல்லவே, ஒன்றிய அரசு சொல்லி பாஜகவை நல்லா சம்பவம் செஞ்சுட்டு இருந்தாப்புல. அதே மாதிரி ஆளுநர் கேப் கிடைக்கும் போது நம்ம ஆளுநர் ரவியை ஒரு இடத்துல போட்டு தாக்கியிருந்தாரு. ஆளுநர் பதவி இந்த இடத்துல நீக்கப்படணும். ஏன்னா மாநில உரிமையை பறிக்கக்கூடிய ஆளுநர் பதவி எதுக்கு? இங்க ஆளுநரும் ஒருத்தர் இருக்கவே கூடாது. எப்படி அண்ணா அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னாரோ, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் இங்க தேவையே இல்லையே, இது தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொல்லி அண்ணா எப்படி சொன்னாரோ அதே சித்தாந்தத்தை இங்க முன்மொழிஞ்சு ஆளுநர் இங்க தேவையே கிடையாது. ஒவ்வொரு எங்கெல்லாம் பாஜக ஆளாத மாநிலங்கள் இருக்குதோ, எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்கோ, அந்த இடத்துல ஆளுநர் வச்சு அந்த மாநில அரசுகளோட உரிமையை பறிக்கக்கூடிய இப்படி சட்டத்துக்கு புறம்பாவே நடந்துட்டு இருக்காங்க. அதனால ஆளுநர் அப்படின்ற ஒரு பதவி இங்க தேவை கிடையாது, ஆளுநர் பதவியை தூக்கி வீசணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆளுநர்ன்ற விஷயத்தையுமே, அதாவது இங்க ஆளுநர் ரவி எப்படியெல்லாம் இங்க மாநில அரசுக்கு எப்படியாப்பட்ட குடைச்சல் கொடுத்திருக்காரு, இது மாதிரி பல மாநிலங்களில் பாஜகவுடைய ஆளுநர்கள் எப்படியெல்லாம் செயல்படுறாங்கன்றத ரொம்ப அழகா மென்ஷன் பண்ணி ஆளுநர் பதவியை தூக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அதே மாதிரி நீட்டோட விஷயம், நீட் எதிர்ப்பு கண்டிப்பா இங்க தேவை. விஜயோடைய தங்கை வித்யா அவங்க சின்ன வயசுல இறந்துட்டாங்க. என் தங்கை வித்யா சின்ன வயசுல இறக்கும் போது நான் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டனோ அதே மாதிரி என் தங்கை அனிதா நீட்டு பிரச்சனையால, நீட்டால என் தங்கை அனிதா தற்கொலை பண்ணிக்கும் போது அதே அளவுக்கு நான் வருத்தப்பட்டேன். அதனால் நீட் இங்க இருக்கவே கூடாது, நீட்டை தூக்கி வீசணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணாப்புல. அதே மாதிரி மொழி சம்பந்தமான விஷயங்கள், இருமொழி கல்வி தான் இங்க தேவை. தமிழ், ஆங்கிலம் இந்த இருமொழி கல்வி தான் இங்க தேவை. இந்த இந்தி திணிப்புக்கு இங்க இடமே கிடையாது அப்படின்றதையுமே விஜய் அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாரு. எல்லாத்துக்கும் மேல தமிழ் தான் இங்க ஆட்சி மொழியா இருக்கணும், தமிழ் நீதிமன்றம் மாதிரியான இடங்கள்ல தமிழ் வழக்காடு மொழியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களிலுமே தமிழை முன்னிறுத்தக்கூடிய அந்த ஒரு பேச்சையுமே முன்னிறுத்தினாரு. அதாவது தன்னோட கொள்கை விளக்கம் அப்படிங்கும் போது ரொம்ப தெளிவா ஒவ்வொரு விஷயத்தையுமே இங்க மண்ணுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவைன்றதை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாரு. எல்லாத்துக்கும் மேல இந்த வர்ணாசிரம சித்தாந்தம், வர்ணாசிரத சித்தாந்தம் அப்படிங்கறது மக்களை வந்து ஜாதியால கூறு போடுறது, நீ மேல பிறந்தவன் நான் கீழே பிறந்தவன் அப்படின்னு சொல்லி இந்த வர்ணாசிரம சித்தாந்தம்ன்றது எங்களுடைய முதன்மை எதிரி, அதை இங்க எதிர்க்கப்படணும் அப்படிங்கிறதையுமே எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு விஜய், அதாவது ஒட்டுமொத்தத்துல இந்த பிளவுவாத அரசியல் இருக்கு, இதுதான் என்னோட முதன்மை எதிரி, பாஜகவுடைய அரசியலை நான் முதன்மையா எதிர்க்கிறேன் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாரு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு காலையில நம்ம வீடியோல எதுக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிலாம் வீடியோ போடுறீங்க, நீங்க விஜய் கட்சியில சேர போறீங்களா அப்படின்னு கமெண்ட் போட்ட சில சகோதரர்கள் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி சீக்கிரம் வீடியோ போடுங்க, விஜய் நல்லா பேசியிருக்காரு, சங்கிகளை பொழந்து கட்டியிருக்காருன்னு சொல்றது காரணம் அந்த அளவுக்கு விஜய் தரமா பேசியிருந்தாரு. அடுத்துதான் விஜய் திமுக கிட்ட வராப்புல தன்னோட 2வது எதிரி யாரு அப்படிங்கிற சொல்றாரு. இங்க திமுக கிட்ட வரதுக்கு முன்னாடியே விஜய் இன்னொரு விஷயத்தையும், அதாவது இந்த ஸ்பீச் முழுக்க பக்கா ப்ரிப்பரேஷன்ல இருந்திருக்கிறாப்புல. அதாவது அங்க சொல்லும் போதுமே
எங்களுக்கு திராவிடம், தமிழ் தேசியம் இந்த ரெண்டுமே எங்களுக்கு இரண்டு கண்கள், ரெண்டுமே முக்கியம். ஏன்னா சீமான் சொல்லுவாரு, திராவிடம்லாம் நம்ம அழிக்க வந்துச்சு, திராவிடம் நமக்கு கிடையவே கிடையாது, தமிழ் தேசியம் மட்டும் தான் நமக்கான அடையாளம் அப்படிங்கிறார்ல, அது கிடையவே கிடையாது. திராவிடம் தான் இங்க நம்மளோட அடையாளம், திராவிடம் நம்மளோட இனத்திற்கான அடையாளம், மொழி நம்மளோட தமிழ் நம்ம மொழிக்கான அடையாளம். அப்போ தமிழ் திராவிடமே வேணும், தமிழ் தேசியமே வேணும், இது ரெண்டுமே எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லி சீமானோடைய அரசியலுமே விஜய் அந்த இடத்துல ஒட்டுமொத்தமா முடிச்சுட்டாப்புல. அப்போ திராவிடம், தமிழ் தேசியம் ரெண்டுமே வேணும் அப்படின்றது மென்ஷன் பண்றாரு. அங்க நீராறும் கடல் உடுத்த தமிழ் தேசிய தமிழ் தாய் வாழ்த்து பாடும் போதும் அங்க திராவிட நல் திருநாடு அப்படின்ற வார்த்தை தான் அந்த இடத்துல வந்துச்சு. அப்போ விஜய் தன்னோட அரசியல எங்கேயுமே திராவிடத்துக்கு எதிரான ஒரு போக்க கையாளல, அது முடிச்சுட்டு தான் இங்க வராரு. இப்போ நம்ம திராவிடம் நமக்கு முக்கியமான விஷயம், ஒரு கண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த திராவிடம் அப்படின்ற பேரை வச்சு இங்க ஒரு குடும்பம் வந்து இங்க மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. பெரியார், அண்ணா, திராவிடம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி, திராவிட மாடல்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு குடும்பம் மட்டும் இங்க எல்லாத்தையுமே சுரண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஊழல் இருக்குல்ல, இந்த ஊழல் எங்களுடைய இரண்டாவது எதிரி அப்படின்னு சொல்லி, அதாவது திமுக தான் சொல்றாரு. திமுக எங்களோட முதல் எதிரி பாஜக, மக்களை மதத்தால பிளவுபடுத்தக்கூடிய பாஜக முதல் எதிரி, இரண்டாவது ஊழல் செஞ்சு இருக்கக்கூடிய திமுக தன்னோட இரண்டாவது எதிரி அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாப்ல. ஆனா இது எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு, திமுக பாஜக ரெண்டு பேருமே சொல்லிட்டு கடைசியில அதாவது பேசி முடிச்சு தன்னோட பேச்சை முடிச்சிட்டாரு. அப்புறமா திரும்பவும் போய் மைக் எடுத்துட்டு வந்து ஒரு நிமிஷம் நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும், இந்த இடத்துல என்னடா விஜயோட யாரோட பேருமே சொல்லலையே, அந்த எதிரி இந்த எதிரின்னு சொல்றாரு, யாரோட பேரையுமே சொல்லல நீங்க நினைக்கலாம். நான் அந்த மாதிரியான அரசியல் செய்ய இங்க வரல, இந்த மாதிரி ஒரு சில்லறத்தனமான ஒரு மேடை நாகரிகம் இல்லாம அவங்க எங்களோட எதிரியாவே இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு வரம்பு மீறி தரக்குறைவா பேசக்கூடிய அந்த அரசியல் செய்ய நான் வரல, ரொம்ப நாகரிகமான அரசியல் செய்ய வரேன். அதே நேரத்தில் அவங்களோட பேரை சொல்லலையே, அதனால விஜய் பயந்துட்டான், அவங்களுக்கு எனக்கு தில் இல்லை அப்படின்னு நினைச்சிடாதீங்க, அதுக்கும் நம்ம தயாராக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இதையுமே ஓப்பனா, அதாவது தனக்கு ரெண்டு எதிரி, நான் பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்ய போறேன், திமுகவை எதிர்த்து அரசியல் செய்ய போறன்றத விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. அந்த வகையில் பார்க்கும்போது தமிழ்நாடுடைய அரசியல் இனி ரொம்பவே ஆக்கப்பூர்வமா போவோம். குறிப்பா வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப தமிழ்நாடோட அரசியல் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்றது இங்க பார்க்க முடியுது. இப்பவுமே களம் விஜயோட இந்த அரசியல் மாநாடு, அதுக்கு அந்த கூட்டத்தை பார்க்கும்போது இனி தமிழ்நாடோட அரசியலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வாஷ் அவுட், அண்ணாமலை காணா போயிடுவாரு. சீமான் ஆல்ரெடி அந்த கட்சியில் உள்ள பாதி பேர் லெஃப்ட் ஆயிட்டு போயிட்டாங்க, மீதி இப்ப விஜய் வந்ததால அதுவும் காணா போயிடும். அதிமுக ஏற்கனவே பலவீனமா இருக்கிறாங்க, இப்போ அந்த இடம் விஜய் அந்த இடத்த பிடிச்சிடுவாரு. இனி திமுக வெர்சஸ் விஜய், திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்றது மட்டுமே தமிழ்நாடோட கலார அரசியலா இருக்கும். 2026 தேர்தல் ரொம்பவே சூடு பிடிச்ச ஒரு அரசியலா, ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலா இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்ல. எல்லாத்துக்கும் மேல ஃபைனலா ஒரு விஷயம், இதை நம்ம சொல்லி ஆகணும். விஜய் அந்த இடத்துல எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கடைசியா ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாப்புல, இந்த இடத்துல வந்து எங்களை நம்பி கூட்டணிக்கு வரவங்களே நாங்க வரவேற்க தயாரா இருக்கிறோம், யாரையும் வர வேணாம்னு சொல்ல, கூட்டணிக்கு வரவங்கள தயாராக இருக்கிறோம், குறிப்பா எங்களை நம்பி வரவங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு கொடுப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, அதுதாங்க செம்ம ஹைலைட். அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திமுகவுக்கும் இப்ப நடுவில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. ஏன்னா அண்ணன் திருமாவளவன் ஆரம்ப காலத்துல இருந்து வச்சிருக்க கோரிக்கை என்னன்னா, கூட்டணி கட்சிகளாகவும் இருப்போம், ஆட்சியிலையும் பங்கு தரப்படணும் அப்படிங்கிறது அண்ணன் திருமாவளவன் ஒரு கொள்கை. அப்ப இந்த சர்ச்சை திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இருக்கக்கூடிய நேரத்துல இதை கரெக்டா ஒரு பாயிண்டா விஜய் வச்சு கூட்டணிக்கு தாராளமா வாங்க, ஆட்சியிலும் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தை மாதிரியான கட்சிகளுக்கு இங்க விஜய் கொக்கி போட்டு ஆரம்ப அரசியலே ரொம்ப அதிரடி அரசியலா விஜய் செஞ்சிருக்கிறாப்புல. இவ்வளவு விஷயங்களே பேசி முடிச்சுட்டு திரும்பவும் விஜய் அங்கிருந்து போகும்போது அதை நடந்து போயிட்டாப்புல, அங்கிருந்து நடந்து போயிட்டு திரும்பவும் வந்து எனக்கு குரான் இங்க அன்பளிப்பா கொடுக்கப்பட்டுச்சு, நான் மறந்துட்டேன்னு சொல்லி திரும்பவும் அந்த குரான் எடுத்து நெஞ்சோட அணைச்சிக்கிட்டு விஜய் அங்க நடந்து போய் எல்லாருடைய மனமையும் கவர்ந்து எல்லாருடைய அரசியலும் பேசிங்க, தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி ஒரு விஷயத்தை கூட விட்டு வைக்காம ஒட்டுமொத்தமா பக்காவா தன்னோட அரசியல் முதல் நகர்வையே ஒரு நல்ல நகர்வா விஜய் நகர்த்தி இருக்கிறாரு. அதனால விஜயோட அரசியல் அவரோட கொள்கை பார்க்கும்போது ரொம்ப தெளிவான ஒரு அரசியல், மக்களுக்கான ஒரு அரசியலை முன்னிறுத்தி இருக்கிறாரு. எப்படி திமுக இவ்வளவு நல்ல ஒரு ஆட்சி செய்யும் போது திமுக ஆட்சி நம்ம நல்ல முறையில் பாராட்டி இருக்கிறோம், அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது பிழைகள் நடக்கும்போது அந்த பிழைகள் நம்ம சுட்டி காட்டி கண்டிச்சிருக்கிறோம். அதே மாதிரி விஜயோட இந்த அரசியல் அவரோட கொள்கை பார்க்கும்போது ரொம்ப தெளிவா பாஜக என்னோட முதன்மை எதிரி, மதவாத அரசியல் என்னோட முதன்மை எதிரின்னு சொல்லும் போது இந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பா பாராட்டி வரவேற்றாகணும். இங்க தமிழ்நாடோட அரசியல் இனி ஸ்டாலின் வெர்சஸ் விஜய், திமுக வெர்சஸ் தாவேகா அப்படிங்கிற போது இந்த தமிழ்நாடோட அரசியல் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு அரசியல் இருக்கும், கேள்வி கேட்க ஒரு அரசியல் கட்சி இருக்கும். இங்க ரெண்டு அரசியல் கட்சிகளும் சேர்ந்து பாஜக நோக்கி கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி ஒரு ஆக்கப்பூர்வமான களம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. இனி இன்னும் அந்த களம் எப்படியெல்லாம் மாறுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.